ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீவர் மாதிரி இருக்கும், அப்புறம் ரேஷஸ் மாதிரி வரும், அப்புறம் கொப்பளம் கொப்பளமா வர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இது அப்படியே சரிவாயிடும். ஒரு சில பேருக்கு மட்டும் மங்கி பாக்ஸ் எந்த வயதானவர்களும் பரவலாம். பட் யாருக்கு உயிர் சேதம் அதிகமா இருக்கும்? ரொம்ப சின்ன குழந்தைங்க, வயதானவர்கள், துணை நோய் உள்ளவர்கள், பிரெக்னன்ட் விமன். துணை நோய்னா என்ன சொல்றோம்? எல்லாரும் எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்றோம். ஸோ இப்போ ஒரு ஆப்பிரிக்கால தனிமைப்படுத்த முடியாது. அங்கேருந்து அமெரிக்கா போறவங்க, யூரோப் போறவங்க, இந்தியா போறவங்க, சைனா போறவங்க இருந்துட்டே தான் இருக்காங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு தெரியாமையே பரவதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனாலதான் வணக்கம், டாக்டர் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன், தொற்றுநோய் சிறப்பு மருத்துவர். கொரோனாக்கு அப்புறம் இப்ப அதிகமா பேசப்படுற பேண்டமிக் மங்கி பாக்ஸ். உலக அளவுல கடந்த 2 வருஷத்துல 1 லட்சத்துக்கு மேல கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. 200 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா 120 கண்ட்ரிக்கு மேல மங்கி பாக்ஸ் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்தியாவும் ரீசெண்டா ஒரு மங்கி பாக்ஸ் கேஸை ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. மங்கி பாக்ஸ் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். இது சுவாசத்தாலேயோ இல்ல ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்லயோ ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவும். நீங்க 1 மீட்டருக்கு தொலைவா இருந்தா பரவறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரொம்ப க்ளோஸா இருக்கும் போது ஒருத்தர் இரும்பினாலோ தும்பினாலோ அந்த செக்ரேஷன்ஸ் உங்க மேல படும்போது பரவலாம். தொட்டு உங்க கண்ணு, மூக்கு, வாயில வைக்கும் போது பரவலாம். இந்த கிருமி உடம்புக்குள்ள போனோடனே ஒரு 2ல இருந்து 3 வாரம் கழிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபீவர் மாதிரி இருக்கும், அப்புறம் ரேஷஸ் மாதிரி வரும், அப்புறம் கொப்பளம் கொப்பளமா வர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு இது அப்படியே சரிவாயிடும். ஒரு சில பேருக்கு மட்டும் இது வேற ஆர்கன்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணலாம். ஹார்ட்டை டேமேஜ் பண்ணலாம், பிரெயினை டேமேஜ் பண்ணலாம். சில பேர் இன்ஃபெக்ஷன் வரலாம். இந்த ஒரு ஸ்மால் குரூப் மட்டும் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மங்கி பாக்ஸ் மங்கீஸ்ல இருந்து ஹியூமனுக்கு ஷிஃப்ட் ஆனதுனால மங்கி பாக்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க. மங்கி பாக்ஸ்க்கு ப்ரொலாங்ட் இன்குபேஷன் பீரியட். இன்குபேஷன் பீரியட்னா இந்த கிருமி உடம்புக்குள்ள போயிட்டு அது நோயா மாறுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அது பாத்தீங்கன்னா 21 நாள் வரைக்கும் வரலாம். ஆன் அன் ஆவரேஜ் நம்ம 1ல இருந்து 2 வாரத்துல பார்ப்போம். அதுக்கப்புறமும் முதல்ல ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் வர மாதிரி ஒரு ஜுரம், டயர்ட்னஸ் அப்படி ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரேஷஸ் வரும். அப்புறம் அந்த ரேஷஸ் தான் பெரிய பெரிய கொப்பளமா வரும். இந்த கொப்பளம் யூஸ்வலா நம்ம பாக்குற சிக்கன் பாக்ஸை விட பெருசா இருக்கும். ஜுரம் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில பேருக்கு வாந்தி பேதி அதிகமா வரலாம். இப்ப இது எப்படி கன்ஃபார்ம் பண்றது? இது வெறுமனே பார்க்கும் போதே கொப்பளத்தோட சைஸை வச்சு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். செகண்ட், இவங்க ஆப்பிரிக்காவோ வேற ஏதாவது இந்த நோய் இருக்கிற நாட்டுக்கு போயிட்டு வந்தா நம்ம யோசிக்க முடியும். இதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்றது PCR டெஸ்ட் மூலமா கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த நம்ம கொப்பளத்துல இருந்து இருக்கிறதையும் ரத்தத்திலையும் PCR அனுப்பணும். அந்த டெஸ்ட் மூலமா தான் இது மங்கி பாக்ஸா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். மங்கி பாக்ஸ் ஆப்பிரிக்கால எண்டமிக். ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா பல வருஷங்களா அது ஓடிக்கிட்டே இருக்கு. சில இடங்கள்ல சின்ன குழந்தைங்களுக்கே வந்துடும், இம்யூனிட்டி இருக்கும், பெரிய பிரச்சனைகள் வராது. இதுல 2 வகையான கிளேட்ஸ் இருக்கு. கிளேட் 1, கிளேட் 2 நீங்க 2022 பாத்தீங்கன்னா கிளேட் 2 ஒரு சின்ன எபிடமிக் மாதிரி இருந்தது. அது ஸ்ப்ரெட் ஆகுறது கொஞ்சம் கம்மி. அது செக்ஷுவல் ரோட்ல தான் நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஆஃப் லேட் இந்த யூஷுவல் மங்கி பாக்ஸ் ஜோன்ஸ்ல இல்லாத சில இடங்கள்லயும் மங்கி பாக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி கொஞ்சம் இறப்பு விகிதமும் அதிகமா இருந்தது. அப்ப டெஸ்ட் பண்ணும்போது தான் கிளேட் 1 இப்ப எபிடமிக் ஆயிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகும். கொஞ்சம் க்ளோஸ் கான்டாக்ட் டச்லயே ஸ்ப்ரெட் ஆகும். ஆப்பிரிக்கா இப்ப ஆப்பிரிக்கால இருந்து வெளியூருக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப ஆப்பிரிக்கா முன்னாடி மாதிரி அன்ஆக்சசபிள் கிடையாது. நிறைய டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. பீப்புள் போயிட்டே இருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஆப்பிரிக்கால இருந்து பல நாடுகளுக்கு டிராவல் ஆகும்போது ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு பரவி இப்ப உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிருக்கு. மங்கி பாக்ஸ் எந்த வயதானவர்களும் பரவலாம். பட் யாருக்கு உயிர் சேதம் அதிகமா இருக்கும்? ரொம்ப சின்ன குழந்தைங்க, வயதானவர்கள், துணை நோய் உள்ளவர்கள், பிரெக்னன்ட் விமன். துணை நோய்னா என்ன சொல்றோம்? அன்கண்ட்ரோல் சுகரு, பிபி இருக்கவங்க, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக் வந்தவங்க, எதிர்ப்பு சக்தி நோய் உள்ளவர்கள், கேன்சர் பேஷண்ட்ஸ், இம்யூனோசப்ரெசிவ் ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே மங்கி பாக்ஸ் வந்தா அது ஆர்கன் டேமேஜாவோ இல்ல இன்ஃபெக்ஷனாவோ, செகண்டரி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனாவோ மாறி உயிர்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு. ஒரு யூஸ்வலா இருக்க யங் ஹெல்த்தி அடல்ட் பெரிய பிரச்சனைகள் இல்லாம, மெஜாரிட்டி பிரச்சனை இல்லாம வெளியே வந்துருவாங்க. மங்கி பாக்ஸையும் கோவிடையும் கம்பேர் பண்ண வேணாம். கோவிட் பாத்தீங்கன்னா சுவாச பையால ஷிஃப்ட் ஆகுற ஒரு நோய். மங்கி பாக்ஸ்க்கு ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட் வேணும். ஒருத்தரோட செக்ரேஷன்ஸ் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவிதான் ஷிஃப்ட் ஆகும். அண்ட் செகண்ட், இந்த நோயோட விருலன்ஸ், உயிர் சேதமும் ரொம்ப கம்மி. ஆர்கன் டேமேஜ் ஆகிறதும் ரொம்ப கம்மி. ஸோ இது கோவிட் அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா பரவாது. ஏன்னா இன்குபேஷன் பீரியடும் ஜாஸ்தி, கான்டாக்டும் ரொம்ப ஜாஸ்தியா தேவை. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், எந்த இன்ஃபெக்ஷனா இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு பரவுறது சில ரூட்ல தான் இருக்கணும்.
ஒன்று தொடுவதால இருக்கணும், இல்லை சுவாசிக்கதால இருக்கணும், இல்லை வயா மீடியா ஏதாவது நடுவில் ஒரு கிருமி வந்து கடிச்சிருக்க மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மஸ்கிட்டோ கடிக்கிறது, இல்லைன்னா வேற அனிமல் பைட்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் முடியும். ஸோ மெஜாரிட்டி எல்லாத்துலேயுமே ஒருத்தரை தனிமைப்படுத்துறதுங்கிறது இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட்டை குறைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான். அது எல்லா நோய்க்குமே பொருந்தும். ஸோ மங்கி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் பேண்டமிக் தான். ஆனால் கோவிட் அளவுக்கு பெருசாவோ எக்ஸ்டென்சிவாவோ போகாது. ஏன்னா சுவாசம் மூலமா பரவுறது ரொம்ப கம்மி சான்சஸ். ஒருத்தர் ரொம்ப சிக்கா இருக்கணும், அக்யூட் இன்ஃபெக்டிவ் ஃபேஸ்ல இருக்கணும், அவங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்ல இருந்தால் தான் அப்படி ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைன்னா அவங்களோட செக்ரேஷன்ஸ் தொட்டு நம்ம மூக்கு கண்ணில் வைக்கும் போது தான் ஸ்ப்ரெட் ஆகும். மங்கி பாக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 120 கண்ட்ரிக்கு மேலே ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்தியாலையும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இது எமர்ஜென்சின்னு டிக்ளேர் பண்ண முக்கியமான ரீசன் இட் ஹஸ் ஸ்ப்ரெட் பியாண்ட் பார்டர்ஸ். ஸோ நீங்கள் ஆஃப்ரிக்காவில் இருக்க வரைக்கும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இம்யூனிட்டி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இதனால பெரிய ஆபத்துக்கள் கம்மியாக இருக்கும். ஸோ துணை நோய் உள்ளவர்களுக்கு தான் நிறைய இருக்கும். நீங்கள் ஆஃப்ரிக்காலேருந்து வெளியே வரும்போது ஒரு புது கம்யூனிட்டி, அவங்களுக்கு இம்யூனிட்டியே இல்லாத கம்யூனிட்டிக்கு எக்ஸ்போஸ் ஆகும். அங்கே இருக்க வல்னரபிள் இன்னும் உயிர் சேதம் அதிகமாக வாய்ப்புகள் ஜாஸ்தி. ரெண்டாவது, இப்போ வந்து எல்லாரும் எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு ஆஃப்ரிக்காவில் தனிமைப்படுத்த முடியாது. அங்கேருந்து அமெரிக்கா போகிறவங்க, யூரோப் போகிறவங்க, இந்தியா போகிறவங்க, சைனா போகிறவங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு தெரியாமையே பரவதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால தான் இந்த எமர்ஜென்சின்னு டிக்ளேர் பண்ணது. இப்போ ஒரு லேமேனா நான் ஒரு ஆஃப்ரிக்காலேருந்து ஒருத்தரோட எக்ஸ்போஸ் ஆகிருக்கேன், இந்த போயிட்டு வந்திருக்கேன்னா என்ன கவனிக்கணும்? ஃபர்ஸ்ட் நமக்கு உடம்புல ரேஷஸ் வருதா, அதாவது ஜுரம் வந்து அடுத்த ஒரு 5-6 நாள் வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். உடம்புல கொப்பளங்கள் மாதிரி வருதா, அம்மை நோய் மாதிரி வந்தாலே நீங்க மருத்துவரை அணுகணும். எங்களுக்கு இதை பார்க்கும்போது இது யூஷுவல் சிக்கன் பாக்ஸ், இல்லை வேற ஏதான சாதாரணமான பாக்ஸ் வைரஸ், இல்லை இது மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற டிஃப்ரென்சியேஷன் எங்களுக்கு தெரியும். அப்புறம் பார்த்துட்டு டவுட் இருந்தால் அவங்கள தனிமைப்படுத்தி டெஸ்ட் எடுப்போம். ஸோ உங்களுக்கு அம்மை நோய்கள்னு வந்தாலே நீங்கள் மருத்துவர் அணுகிறது பெட்டர். நம்ம பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். மங்கி பாக்ஸ் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோவிட் மாதிரி உலகத்தையே ஷட் டவுன் ஆக்க வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா கோவிடோட பரவுதல் காத்து மூலமா அண்ட் ரொம்ப ஷார்ட் இன்குபேஷன் பீரியட், அதில் விர்லன் ஸ்ட்ரெயின் வந்துகிட்டே இருந்தது. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 2 கிளேட் சொன்னேன், அது உருமாறிக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு வாட்டி முதல்ல உருமாறும் போது மோசமான உருமாற்றங்கள் வந்துட்டே இருந்தது. அந்த வகையான இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப விர்லண்ட்டாக இருந்தது. நமக்கு அதுக்கு வேக்சினும் இல்லை. அப்போ ஒரு ஷார்ட் டைம்ல ஒரு நிறைய பேரை தாக்கும் போது, அதுவும் விர்லண்ட்டாக தாக்கும் போது உயிர் சேதம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் மங்கி பாக்ஸ் எடுப்போம். இது புது ஆளுகளை தான் தாக்குது, பட் இன்குபேஷன் பீரியட் ஜாஸ்தி. ஸோ நீங்கள் ஐசோலேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் குறைஞ்சு போயிடும். செகண்ட், அது அளவுக்கு உயிர் சேதமும் கிடையாது. ஸோ அந்த பட்சத்தில் பார்க்கும்போது இது அடுத்த கோவிடாக மாறாது. ஸோ இப்போ மங்கி பாக்ஸ் வராமல் தடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட், எதெல்லாம் எண்டமிக் ஏரியா இன் ஆஃப்ரிக்கா, மங்கி பாக்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இப்போ போக வேணாம். அப்படியே உங்களுக்கு போகணும்னு வந்ததுன்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோடையும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. மாஸ்க் போட்டுக்கோங்க, கை கழுவுங்க, யாருக்காச்சும் சிக்கா இருந்தா தொட வேண்டாம், யார்கிட்ட பேசினாலும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா இது வரைக்கும் மங்கி பாக்ஸ் ஃபோமைட்ஸ் ஸ்ப்ரெட் எல்லாம் பார்த்ததில்ல. டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் வெரி க்ளோஸ் கான்டாக்ட் இல்லை ஸ்கின் டச் தான். இதை அவாய்ட் பண்ணும்போதே உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் குறைஞ்சிடும். சரி, போயிட்டு வந்திருக்கீங்கன்னா உடனே வெளியே போக வேணாம். ஐசோலேட் யுவர் செல்ஃப் ஃபார் சம் டைம். சிம்டம்ஸ் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு வெளியே போக ஆரம்பிக்க. ஆஃப்ரிக்காலேருந்து யாராச்சும் வந்திருக்காங்கன்னா சிம்டம்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஹேவ் தம் செப்பரேட்லி ஃபார் சம் டைம். அதுக்கப்புறம் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகும்போது வேரியஸ் டைம் சொல்லுவோம். ஒன்று வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி ஆகிறவங்க, அவங்களால பரவுது. அடுத்து வெளிநாட்டுக்கே போகாம இந்தியாவில் இருக்கவங்க ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் பரவுது. நம்ம அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் வரவே இல்லை. வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவுனதே இன்னும் நமக்கு டாக்குமெண்ட் ஆகல. அதுக்கப்புறம் தான் இந்தியாக்குள்ள பரவுதல். ஸோ அந்த ஸ்டேஜ் எல்லாம் நம்ம வரல. ஸோ இந்த டைம்ல வெளிநாட்டுல தான் எண்டமிக் ஏரியால இருந்து வரவங்களை ஐசோலேட் பண்ணாலே பிரச்சனை இல்லாம தடுக்கலாம். மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸும் இதுவும் இது எண்டமிக் ஏரியாஸோட லிங்க்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆஃப்ரிக்காலேருந்து வராங்க, அப்போ மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் இருக்கவங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி சர்டன் பார்ட்ஸ் ஆஃப் யூரோப், இப்போ அங்கெல்லாம் நிறைய ஸ்ப்ரெட் இருக்குன்னா அந்த ஏரியாவில் இருக்கவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கு, அங்கேருந்து இன்னொரு இந்தியனுக்கு ஸ்ப்ரெட்டும் ஆனதில்லை, இங்கே நமக்கு ஊருக்குள்ளேயும் ஸ்ப்ரெட் இல்லை. இது இல்லாத பட்சத்தில் நமக்கு இங்கே மல்டிபிள் செக்ஷுவல் பார்ட்னர்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்க போகிறதில்ல. பட் வெளிநாடுகள் போகும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த ஃபீவர் ரேஷோடு வந்தாலும் அந்த ரேஷை நோண்டக்கூடாது. இந்த சிக்கன் பாக்ஸாக இருக்கட்டும், மீசல்ஸாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், நீங்கள் ரேஷை நோண்டினீங்கன்னா என்ன பிரச்சனை வரணும், அதில் ஒரு செகண்டரி இன்ஃபெக்ஷன் வந்துடும். அதனால உயிர் சேதம் வர வாய்ப்புகள் இருக்குது. ரேஷ் வந்து தானாக போயிடும். அதுக்கு நம்ம வந்து சாஃப்டாக வச்சுக்கணும். அதை டேமேஜ் ஆகாமல், அதை ஹர்ட் பண்ணாமல், சொரியாமல் இருந்துக்கிட்டாலே போதும். செகண்ட் முக்கியமாக பார்க்க வேண்டியது நல்ல ஹைட்ரேஷன். வேண்டிய அளவுக்கு நீர் குடிக்கணும். ஏன்னா என்னன்னா, ஜுரம் வரும்போதே நம்மளோட ஃப்ளூயிட் ரிக்வயர்மெண்ட், நீரோட ரிக்வயர்மெண்ட் டபுள் ஆகிடும்.
அதை குறைச்சி சாப்பிடும்போது உடம்புல இருக்க ஆர்கன்ஸ்க்கு இன்னும் டேமேஜ், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், டேமேஜ் அதிகமாகும். விட்டமின் மாத்திரைகள் எடுத்துக்கலாம், ஃபீவர் வந்தால் பேராசிட்டமால் எடுத்துக்கலாம், வாந்தி பேதி இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும், ஃபீவர் கண்டினியூஸாக இருந்தால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும். முக்கியமாக மருத்துவரை அணுகணும், நம்மளா செல்ஃப் மெடிகேஷன் பண்ணக்கூடாது. மங்கி பாக்ஸ்க்கு இப்போ இது வரைக்கும் சப்போர்ட்டிவ் கேர் தான். சப்போர்ட்டிவ் கேருங்கிறது ஆர்கன் டேமேஜ் இல்லாமல் எப்படி பார்த்துக்குது, எவ்வளோ ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணுறது, ஆக்சிஜன் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறது, ரத்தம் எவ்வளோ அளவு இருக்கிறது, இந்த மாதிரி மெஷர்ஸ்லேயே 99.99% பிரச்சனை இல்லாமல் போயிடும். யாராவது ஒரு ரேர் பீப்புள் ஒரு எண்ட் ஆர்கன் டேமேஜ் வரலாம், அதாவது ஹார்ட் ப்ராப்ளமோ இல்லை பிரெயின் ப்ராப்ளமோ வந்தால் அவங்களுக்கு மார்டாலிட்டி இருக்கும், அவங்களுக்கும் சப்போர்ட்டிவ் கேர் மட்டும்தான். ஒரு சில பேருக்கு வேற இன்ஃபெக்ஷன் வரலாம், ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம். நம்ம கிட்ட இருக்க பழைய வேக்சின் எதுவும் இதுக்கு சப்போர்ட் பண்ணாது. அதே மாதிரி சிக்கன் பாக்ஸ் வேக்சினுக்கும் இதுக்கு கிராஸ் ப்ரொடெக்ஷன் கிடையாது. இம்யூன் பூஸ்டிங் டிப்ஸ் இது ரொம்ப நெட்ல பெருசா இருக்கு. உண்மை என்னன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் இம்யூன் பூஸ்டிங் ஏஜென்ட் எதுவுமே கிடையாது. நான் ஸ்பெசிஃபிக் இம்யூன் பூஸ்டர்ஸ், அதாவது ஓவராலாக நம்ம ஹெல்த்தை பாதுகா இருக்கிறது, வேண்டிய அளவு புரத சத்து, வேண்டிய அளவுக்கு மாவு சத்து, வேண்டிய அளவு ஃபைபர், ஃபேட், இதெல்லாம் கரெக்டான பேலன்ஸாக சாப்பிடும்போது நம்மளோட இம்யூனிட்டி பெட்டராக இருக்கும். கூட துணை நோய்களை நல்லா கண்ட்ரோல் பண்ணும்போது இம்யூனிட்டி நல்லா இருக்கும். இதை மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். இதில் ஆரோக்கியமான உணவுகளை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும். பட் ஒரு உணவு உங்களை எதிர்ப்பு சக்தியை ரொம்ப அதிகமாக்குங்கிறது பாசிபிலிட்டியே இல்லை. மாஸ்கிங் ரொம்ப முக்கியமாக மங்கி பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. ஏன்னா பிகாஸ் ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட் வேணும். அதாவது நீங்கள் அவங்க கிட்ட போயிட்டு அவங்களுக்கு க்ளீன் பண்ணி ஏதாவது பண்ணாதான் நம்ம சுவாசம் மூலமாக பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு மங்கி பாக்ஸ் இருந்ததுன்னா கேர் கிவர் அவங்கள பார்த்துக்கிறவங்க மாஸ்க், கிளவ், ப்ராப்ளி ஒரு ஏப்ரானும் போட்டுக்கணும். இப்போ ஜென்ரலாக ஒரு மங்கி பாக்ஸ் பர்சன் இருக்காங்க இந்த ரூம் எண்ட்லன்னா நம்ம இங்கே எல்லையும் போட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது கோவிட் அளவில் காற்றுல ரொம்ப ஜாஸ்தி பரவாது. பட் ரொம்ப க்ளோஸ் கேர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நர்ஸ் இருக்காங்க, அந்த மங்கி பாக்ஸ் பேஷண்ட் பார்க்கணும்னா அப்போ கண்டிப்பாக மாஸ்க் போடணும். இப்போ எனக்கு கேன்சருக்கு கீமோதெரப்பி எடுத்துட்டு இருக்கேன். இப்போ நான் இம்யூனோசப்ரஸர் மருந்து எடுக்கிறேன். நான் ஒரு பெரிய கூட்டத்துக்கு போகிறேன், நான் லட்சக்கணக்கான பேர் கூட உட்காந்துருக்கேன்னா அப்போ மாஸ்க் போடுறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொட்டீனாக காத்தோட்டமுள்ள இடத்துல மாஸ்க் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பெரிய கூட்டம் கான்கிரீஷனில் போகிறீங்க, உங்களோட எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குன்னா அந்த சமயத்தில் மாஸ்க் போட்டுக்க ட்ரை பண்ணலாம். கோவிட் முடிச்ச 2 வருஷம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறைய காஃப் அண்ட் கோல்டு வரல. கோவிட் முடிச்ச அடுத்த 2 வருஷங்கள், நாங்கள் சொல்கிறது 2022, 2023 நிறைய சில்ட்ரன் அட்மிட் ஆனாங்க. என் வீட்லேயே குழந்தைங்க திருப்பி அட்மிட் ஆகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த 2 வருஷம் அவங்க எக்ஸ்போஷர் இல்லாததுனால நிறைய வைரஸஸ்க்கு எதிர்ப்பு சக்தி இல்லை. ஸோ அதனால கண்டினியூஸ் மாஸ்கிங் ஸ்பெஷலி இன் சில்ட்ரன் இம்யூனிட்டியை குறைக்கலாம். பட் ஒரு அடல்ட்டாக இருக்குது, உங்களுக்கு ஒரு துணை நோய்கள் இருக்குன்னா உங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷன்லையுமே ரிஸ்க் இருக்குது. உங்களுக்கு ஒரு அளவுக்கு இம்யூனிட்டி சின்ன வயசுலேருந்து சில இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு இருக்கும், அது மட்டும் போதும். அப்போ உங்களுக்கு துணை நோய்கள் இருக்குது, கேன்சர் மருந்து எடுத்துக்கிறீங்க, எதிர்ப்பு சக்தி நோய்க்கு மருந்து எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நிறைய கூட்டமான இருக்கிறதுல மாஸ்க் போடுறது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். மங்கி பாக்ஸ் வைரஸ் கோவிட் அளவுக்கு மியூட்டாஜெனிக் கிடையாது. மியூட்டேஷனுங்கிறது அதோட தோலை மாற்றி அடாப்ட் ஆகிறது. கோவிட் வைரஸ் ரெஸ்பிரேட்டரி வைரஸ் அது ரொம்ப ஈஸியாக மியூட்டேட் ஆகிட்டு இருக்கும். மங்கி பாக்ஸ் மியூட்டேஷன் இஸ் வெரி லெஸ். இப்போவே கிளேட் 1, கிளேட் 2 அதில் AB தான் கொடுத்துருக்கோம். ஸோ மியூட்டேஷன் லெஸ்ஸாக இருக்கிறதுனால இது ரொம்ப விருலன்ட் ஸ்ட்ரெயினாக மாறதுக்கான சான்சஸ் கம்மி. மங்கி பாக்ஸ் அடுத்து வேற ஏதாவது வரும், ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்படி நம்ம உயிர் வாழறதுக்காக அடாப்ட் ஆகிட்டு இருக்கோமோ கிருமிகளும் அடாப்ட் ஆகிட்டே இருக்கும். அதுங்க வரும்போது நம்மளும் அடாப்ட் ஆகிடுவோம். புது இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுனால பயந்து நடக்கணும்னு அவசியம் இல்லை. அது என்ன பண்ணணுங்கிறத பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும்.